சிங்கம் வந்து உயிருள்ள மிருகங்களை தான் வேட்டையாகுமா, செத்தப்பட்ட மிருகங்கள்லாம் வேட்டையாடாகும். வேட்டையில் கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? பெரிய கட்சிகள் தான் அவர் வந்து வேட்டையாடுவாராம், சின்ன கட்சிகள்லாம் செத்து போனவங்களாம், அதனால் அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கம் பெரிய மிருகங்களை தான் உயிருள்ள மிருகங்களைத்தான் வேட்டையாடும் அப்படின்னா அது வந்து இளம் சிங்கம். சிங்கம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய மிருகங்கள்லாம் போய் வேட்டையாடும், இறந்து உயிரோடு இருக்கிற மிருகங்கள்லாம் வேட்டையாடும். வயசாகி 50 தாண்டிடுச்சுன்னு வைங்க, விஜய் மாதிரி, அது கரெக்டு சிங்கம்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் போயிட்டு உயிரோடு இருக்கிற மிருகம்லாம் கிடைக்காது. ஏன்னா உயிரோடு இருக்கிற மிருகம் ஓடுற ஸ்பீடில் கிழட்டு சிங்கங்களால் முடியாது, அதனால் மெதுவாக தான் ஓடும். அப்போ பார்த்திங்கன்னா கிழட்டு சிங்கம் மற்றது கடிச்சு போட்டது இதை கூட சாப்பிடும். இந்த சிங்கத்தின் கதையை விஜய் கொஞ்சம் சரியாக படிக்கணும். சிங்கம் தன்னை விட பெரிய மிருகத்தெல்லாம் வேட்டையாடுமா? சிங்கம் யானையெல்லாம் வேட்டையாட முடியாது. சிங்கம் மானை வேட்டையாடும், முயலை வேட்டையாடும், காட்டு எருமையிட்ட வேட்டையாடும் போதுன்னா சில சிங்கங்கள் அடிபட்டு திரும்பி ஓடும். அதனால் சிங்கம் கதையை என்ன அவர் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். தன்னை விட பெரிய மிருகங்களிடம் சிங்கம் தோற்று போனதாக நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் ஜியாகிரஃபி சேனல்னு ஒன்று இருக்குது, டிஸ்கவரி சேனல். சும்மா நீங்கள் இந்த பீஸ்ட் படத்தையும் பிகில் படத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜியாகிரஃபி சேனல் டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்கள். யானையை கண்டு ஓடும் சிங்கங்கள் நிறையா இருந்தது வரும், காட்டு எருமையிட்ட அடி வாங்கி வர்ற சிங்கங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால் சிங்கம் கதையை அறகுறையாக படிச்சிருக்காரு. அது ஒழுங்காக படிச்சுட்டு இப்போ இன்னுமே வர மாநாட்டெலாம் சிங்கம் கதையை நல்லா ஒழுங்காக படிச்சுட்டு பேசுங்க.